ஹை கேஸ் மன்சூர். இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ஆத்தங்கரை தர்கா. திருநெல்வேலியை தாண்டி ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்குது. ரோடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து பைபாஸ்லேருந்து உள்ளே கட் ரோடு உள்ளே போகும்போது கிராமங்கள் மாதிரி இருக்கும். அந்த ரோடு தான் இப்போ நான் காமிக்கிறேன். ரோடு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன ரோடு தான், பார்த்து பொறுமையாக போகணும். நம்ம அப்படியே இப்போ ஆத்தங்கரை தர்கா வந்தாச்சு. இங்கே வந்து இந்த பார்க்கிங் ஏரியா. இங்கேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளா மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க. ஏர்வாடி தர்காவும் அதிகமாக கேரளா மக்கள் தான். இங்கே ஆத்தங்கரை தர்காவுக்கும் இங்கே கேரளா மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், ஆத்தங்கரை தர்காவுடைய என்ட்ரன்ஸ். இது பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம். ஃபுல்லாக இங்கே வந்து வாழைப்பழத்தாறு தான் வெளில வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் தான் வாழைப்பழத்தாறு பால் வாங்கிட்டு போய் ஃபாத்தியாக ஊதுவாங்க. நாங்கள் சண்டே போனனால க்ரௌடு, சரியான க்ரௌடு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ க்ரௌடு. நான் லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்திருந்தேன், அப்போ கூட இந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது. இன்றைக்கி சண்டேங்கிறனால ஏகப்பட்ட க்ரௌடு, ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. இவ்வளோ க்ரௌடை பார்க்கும்போது நல்லா இருந்தது. உள்ள தர்காவும் சூப்பராக இருந்தது. கடல் மண் மாதிரி, உள்ள கடல் மண் மாதிரி இருக்குது. அங்கங்கே உட்கார்றதுக்கு எல்லாமே ஸ்பேசஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆடு, கோழி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஏதாவது நேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து கொடுத்தோம்னா அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அமௌண்ட் கொடுத்தா போதும், அவங்களே சாப்பாடாக்கி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடாக்கிறதுக்குன்னே தனி இடமும் இங்கே வச்சுருக்குறாங்க. அது நான் உங்களுக்கு இதில் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இங்கே ஃபாத்தியா ஊதி சாப்பாடு கொடுப்பாங்க. அது வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப பரக்கத்து அப்படிம்பாங்க, ரொம்ப நல்லதும்பாங்க. இந்த இடம் தான் பார்த்திங்களா, இந்த மாதிரி அண்டாவாக ஆக்கி வச்சுருவாங்க. வர்றவங்களுக்கு வந்து அவங்க எதாவது நேர்த்திக்கடன் நேர்ந்திருப்பாங்க. அது முடிஞ்சது போனால் இதை வந்து பிரியாணி ஆக்கி கொடுத்துருவாங்க. நாங்களும் எங்களுக்கு கிடைச்சது மட்டன் பிரியாணி கிடைச்சது. ரொம்ப க்யூவில் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம். எவ்வளோ பெரிய பணக்காரங்க வந்தாலும் இங்கே க்யூவில் வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா இதில் வந்து ஓதி கொடுக்குறதுனால அவ்வளோ நன்மைகளும் பரக்கத்துகளும் இதில் வந்து நிறையா சேர்ந்துருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு அப்படியே திரும்பவும் பார்க்கிங்லேருந்து வெளியில் வர்றோம். அங்கே பார்த்திங்கன்னா கேரளா வண்டி, கவர்மெண்ட் வண்டியே வந்திருக்குது பாருங்கள். இது கேரளாவுடைய கவர்மெண்ட் வண்டி அங்கேருந்து வந்திருக்குது. நிறைய பேர் கேரளா மக்கள் இங்கே அதிகமாக வருவாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தர்கா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கேருந்து இங்கே அவ்வளோ தூரம் வந்து இங்கே வர்றாங்க. வேறு மாநிலத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு ஆத்தங்கரை தர்கா, நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்காவுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு போனது ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கார் பார்க்கிங் இருக்குது. அப்படியே நாங்கள் அப்படியே வந்து ஃபாத்தியா ஊதிட்டு ஜியாரத் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே கிடைச்ச பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். அதை அப்படியே திரும்ப கொண்டு போகிறோம். நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபுல் க்ரௌடு தான். ஓகே கேஸ், பாருங்கள், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஆத்தங்கரை தர்காவுக்கு வந்து போயிட்டு வாங்க. அங்கே முஸ்லீம்ஸ் மட்டும் தான் போகணும் கிடையாது, எல்லா மக்களுமே அங்கே போகலாம். ஏன்னா நிறைய மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. பாய் கைஸ்.